எத்தனையோ மாவட்டத்தினுடைய தளபதிகளாக இருந்தவர்கள், மண்டலத்தின் பொறுப்பாளராக இருந்தவர்கள், தமிழக வாழ்வுரிமை கட்சி தொடங்கியதிலிருந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த கட்சியை தூக்கி நிறுத்துவதற்கு, கட்டமைப்பை உருவாக்குவதற்கு களம் கண்ட தோழர்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக இன்றைக்கு இந்த கொட்டும் மழையிலும் ஆயிரக்கணக்கிலே வந்து அணிதிரண்டு அமர்ந்திருக்கின்றீர்கள். நான் வழிநெடுகிலும் பார்த்தேன், ஒரு 2000 பேருக்கு மேல சாலை ஓரங்களிலுமே நின்று கொண்டிருந்தார்கள். நான் கைகூப்பி சொன்னேன், எல்லாரும் அரங்குக்குள் வாருங்கள் என்று சொன்னேன். புயலடித்தாலும் மழை பெய்தாலும் இந்த கூட்டம் கலையக்கூடாது என்று சொன்னேன். காரணம், என் 10 மைல் தூரத்தில் என் ஈழத்து உறவுகள் அங்கு ரசாயன குண்டுகளுக்கும் இடையும், ஆட்லரி பீரங்கிகளுக்கு இடையும், விமான குண்டு வீச்சு பாஸ்பரஸ் குண்டுகளுக்கும் இடையிலும் பதுங்கு குழியில் இறங்கி தன்னை காத்து கொள்ளலாம் என்று இறங்கிய குழிகளே அவர்களுக்கு புதைகுழியாக மாறிப்போன செய்தி. ஆயிரம் உறவுகளை இராட்சத இயந்திரங்களை கொண்டு வந்து மண்மூடி அழித்தார்கள். உயிரோடு பதுங்கு குழியில் பெண்களும் தாய்மார்களும், கர்ப்பிணி தாய்களும், வயிற்றில் கருவை சுமந்த தாய்களும், மார்பில் பால் குடித்த சிறு குழந்தையோடும் கொன்று குவித்தது சிங்கள பௌத்த பேரினவாத அரசு. அந்த அரச பயங்கரவாதம் செய்து இன்றோடு 16 ஆண்டுகள் நிறைவு செய்கிறது. ஆனால் இந்த 16 ஆண்டுகளில் இந்த பூமி பந்தில் வாழ்கின்ற எந்த ஒரு நாடும், ஈழத்தில் நடந்தது மாபெரும் இனப்படுகொலை. ஒரு தமிழ் தேசிய இனம் உலகத்தால் தடை செய்யப்பட்ட பாஸ்பரஸ் ரசாயன குண்டுகளை கொண்டு திட்டமிட்டு இன அழிப்பு செய்திருக்கிறார்கள். இதற்கு அவர்கள் நீதி கோரியிருக்கிறார்கள். எங்கள் தமிழர் நிலத்தில், தாய் மண்ணில் இருந்து எங்கள் மாவீரன் முத்துக்குமார் அவர்கள் தொடங்கி ஐக்கிய நாடுகள் சபையின் முன்பாக வரையிலும் எண்ணற்ற எமது உறவுகள் தங்கள் உயிரை தியாகம் செய்திருக்கிறார்கள். எதற்காக? எங்கள் இனம் கொத்து கொத்தாக செத்து முடிகிறது. பச்சை குழந்தைகள், வயது முதியவர்கள், செஞ்சோலையில் படித்தவர்கள், ஆதரவற்றோர் இல்லங்களில் இருந்தவர்கள், முதியோர் இல்லங்களில் இருந்தவர்கள், காயம்பட்டு இடுப்புக்கும் கீழே இயங்காமல் வீல் சேர்களில் இருந்தவர்கள் என்று அத்தனை உறவுகளையும் சிங்களம் அழித்து ஒழித்தது. எங்கள் பாரத மணி திருநாடு வேடிக்கை பார்த்ததோடு மட்டுமில்லாமல் இன அழிப்புக்கு தோள் கொடுத்து துணை நின்று உதவியது. அப்படி உதவி செய்த அந்த இந்தியாவை 7 கோடி தமிழ் மக்களாகிய நாம் ஒரு அழுத்தத்தை தந்து, ஒரு அரசியல் ரீதியான முடிவெடுக்கக்கூடிய ஒரு நெருக்கடியை தந்து 16 ஆண்டுகளும் இன்றோடு நிறைவு செய்கின்ற எம் ஈழ உறவுகளுக்கான ஒரு விடியலை அல்லது முதலில் ஒரு இனப்படுகொலைக்கான ஒரு சர்வதேச நீதி விசாரணையை பெற்றுத்தர முடியாத அவலத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இங்கே நான் வந்த உடனேயே இது கொண்டாடுகின்ற நிகழ்வல்ல, விசிலடிக்கிற நிகழ்வில்ல, கைத்தட்டி அகமகிழ்ச்சி அடைகிற நிகழ்வல்ல. ஆனால் அதே நேரத்தில் நாம் சோர்ந்து அழுது புலம்பி கண்ணீர் விட்டு கலைந்து போகிற கூட்டம் அல்ல. எழ எழ மீண்டும் எழுவோம், எழுவோம், ஒன்றாய், நூறாய், ஆயிரமாய், 10,000மாய், லட்சமாய் மீண்டும் எமது விடுதலை புலிகளும் எமது உலக தமிழ் மக்களும் எழுவார்கள். அதை நாம் ஒன்று கூடி ஒரு உறுதியெடுத்துக்கிற ஒரு நாளாக, ஒரு எழுச்சி பெற்றுக் கொள்ளுகிற ஒரு நாளாக, இங்கே என்னுடைய அருமை அக்கா ஆனந்தி அவர்களும், ஐயா ஐயநாதன் அவர்களும், எங்கள் தமிழா பாண்டியர் அவர்களும் ஈழத்தில் நடந்த மாபெரும் இனப்படுகொலை வாய்ப்பு கிடைத்த இடமெல்லாம் கடந்த ஆண்டுகளுக்கு முன்பாக நான் ஐக்கிய நாடுகளுக்கு, குறிப்பாக அமெரிக்காவுக்கு சென்ற போது அந்த நாட்டுடைய வெளியுறவு கொள்கை வகுப்பாளர்களை நானும் ஆனந்தி அக்காவும் ஒரு நாள் முழுவதும் வெள்ளை மாளிகையை சுற்றி இருக்கிற அத்தனை உயரதிகாரிகளையும் சென்று சந்தித்து எம் இனத்திற்கு ஏற்பட்டிருக்கிற மாபெரும் இனப்படுகொலையை கண்ணீரோடு நாங்கள் அங்கே எடுத்து வைத்தோம். என் தமிழ் பேச்சை இன்னொரு அக்கா, தமிழீழ தேசிய தலைவரை உயிராக நேசித்த புஷ்பராணி அக்கா அவர்களும், ஆனந்தி அக்கா அவருடைய மொழியிலேயே எடுத்து சொன்னார்கள். அவர்கள் உன்னிப்பாக கேட்டுக்கொள்கிறார்கள். உங்கள் பக்கம் நியாயம் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளுகிறார்கள். ஆனால் இந்த புவி சார்ந்த அரசியலில்
இந்தியா என்கிற மிகப்பெரிய ஒரு வணிகம் அமெரிக்கா உள்ளிட்ட உலக நாடுகளுடைய வணிக சந்தையாக இருக்கின்ற காரணத்தினால் இன்றைக்கு எமது மக்களுக்கான நீதியை உலக நாடுகளும் பெற்றுத்தர மறுக்கிறது. இனஅழிப்பில் பங்கேற்று உதவிய இந்தியாவும் அதை மறைக்கிறது. ஆக இந்த சூழலில்தான் தமிழர் நிலமாக தமிழ்நாடு இதை அடைகாத்து அடுத்தடுத்த தலைமுறைக்கு இந்த செய்திகளை சொல்லி எம் இனம் எழுச்சி கொள்ள வேண்டும், இன உணர்வு கொள்ள வேண்டும், மான உணர்வு கொள்ள வேண்டும். பக்கத்தில் 10 மைல் தூரத்தில் எம் இனத்தை அழித்தார்கள். 1.5 லட்சத்துக்கும் 1 லட்சத்துக்கும் 70,000க்கும் மேற்பட்ட என் விதவை தாய்மார்கள் இருக்கிறார்கள். 90,000க்கும் மேற்பட்ட ஒரே நாள் போரில் எம் தாய்மார்களின் தாலிகள் அறுக்கப்பட்டிருக்கின்றன. சுமார் 50,000க்கும் மேற்பட்ட போராளிகள் அந்த மண்ணின் விடுதலைக்காக போராடி அந்த மண்ணில் மரணித்திருக்கிறார்கள் அல்லது விதையாக விழுந்திருக்கிறார்கள். ஆக இவர்களை இந்த தமிழர் நிலம் தாய் நிலம் நினைவை சுமர்ந்து அடுத்தடுத்த நம்முடைய தலைமுறைக்கு இந்த செய்திகளை நாம் சொல்லி இந்த தலைமுறையை இன உணர்வோடு மான உணர்வோடு தன்மான உணர்வோடு தமிழர் என்கிற இன எழுச்சியின் அடிப்படையில் அணிதிரட்டி இனி வரும் காலங்களில் இந்த தமிழ்நாட்டின் ஆட்சி அதிகாரத்தில் அமரக்கூடிய எவராக இருந்தாலும் தமிழ் ஈழத்தில் நடந்தது இனப்படுகொலை என்று ஏற்றுக்கொள்ள செய்கின்ற அதற்கான தீர்வை நோக்கி தமிழக சட்டமன்றம் தானாக தீர்மானம் நிறைவேற்ற வேண்டிய அழுத்தத்தை தரக்கூடிய ஆளுமைகளை இந்த மண்ணில் நாம் உருவாக்க வேண்டும். ஒரு பொதுவாக அரசை உருவாக்கி கொள்வதற்கு ஒன்றிய அரசு இதை இந்திய நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றி ஐக்கிய நாடுகளின் சபையின் மூலமாக செய்த பாவத்திற்கு ஒரு பரிச்சாயத்தை தேடிக்கொள்கின்ற ஒரு புற அழுத்தம் இந்த தமிழர் நிலத்திலிருந்து உருவாக வேண்டும். நான் கேட்கிறேன், 1.5 லட்சம் தமிழ் மக்களை ஒரே நாளில் கொன்றான். லட்சக்கணக்கான மக்கள் தந்தை செல்வாவின் காலத்திலிருந்து இன்று வரையில் படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் எத்தனை கட்சிகள், எத்தனை அமைப்புகள், எத்தனை இயக்கங்கள் இது போன்ற பதாகைகளை பொருத்தி நாளைய பிள்ளை செல்வங்களுக்கு உன் இனம், உன் தாய், உன் தாத்தன், உன் பாட்டன், உன் முப்பாட்டன் வம்சத்தில் தோன்றிய தொப்புள் கொடி உறவுகள் 10 மைல் கடல் எல்லையில் அழித்து ஒழித்திருக்கிறார்கள். இதற்கு நீதி கேட்பதற்கு நாம் வீதிக்கு வர வேண்டாமா? நீங்க ஓட்டுக்கு தேர்தலுக்கு நேரத்தில் யார் வேண்டுமானாலும் வந்து ஓட்டு கேளுங்க, ஓட்டு அரசியலில் இருங்க, நான் அதை பற்றி கவலைப்படவில்லை. ஆனால் குறைந்தபட்சம் மாவீரர் நாளை கூட நீங்கள் கொண்டாட வேண்டும், அந்த மாவீரர்களை பூஜிக்க வேண்டும். அவர்கள் கல்லறை தீபங்களாக இருக்கின்ற அந்த கல்லறைகளை வடிவமைத்து அதில் பூக்களை சொரிந்து வீரவணக்கம் செலுத்த வேண்டும் என்று கூட நான் கேட்க மாட்டேன். ஆனால் சிவிலியன்ஸ் என்று சொல்லக்கூடிய பொதுமக்களை, தாய்மார்களை, பச்சை குழந்தைகளை, பாதுகாப்பு இல்லங்களில் தங்க வைக்கப்பட்டவர்களை, மருத்துவமனையில் இருந்தவர்களை, யாழ் நூலகம் உள்ளிட்ட அறிவு சார்ந்த தமிழுடைய சொத்துக்களை, இந்து கோயில்களை, சர்ச்சுகளை, இஸ்லாமியர்கள் தொழுகை செய்கின்ற பள்ளி வாசல்களை அனைத்திலும் குறிபார்த்து கொண்டு போட்டான். இது பாதுகாக்கப்பட்ட பகுதி என்று அறிவிக்கப்பட்டு உலகத்தின் கண்காணிப்பின் இருந்த இடங்களிலே குண்டை மிச்சம் செய்யாமல், குண்டை அதிகமாக வீணாக்காமல் குறிபார்த்து கொத்து கொத்தாக மக்களை கொன்று ஒழித்தானே, அந்த காட்சிகள் தானே இங்கு படமாக்கப்பட்டிருக்கிறது. 12 வயது பாலகன் பாலச்சந்திரன் போராளி அல்ல. எங்கள் இசைப்பிரியா போர்க்களத்தில் இருந்து அந்த பூ அழிக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை பூக்கள் அழிக்கப்பட்டிருக்கிறது, எத்தனை பிஞ்சுகள் அழிக்கப்பட்டிருக்கிறது, எத்தனை மழை செல்வங்கள் அழிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இதை குறித்து கவலை கொள்ளாமல் இங்கு சினிமா மோகத்தாலும் சாதிய சங்கங்களின்பால் ஈர்க்கப்பட்டும் மதவெறியினால் அரசியல் கட்சியில் அணிவகுப்பதுமாக இருக்கிற இந்த தமிழர் நிலத்தில் இருக்கிற என் தமிழ்ச்சாதி உறவுகளை ஒரு உணர்வு எழுச்சுள்ள ஒரு கூட்டமாக மாற்றி இங்கு தமிழ் தேசிய அரசியலும் தமிழருக்கான அரசியலும் வெல்ல வேண்டும் என்கிற கருத்தை இந்த மனங்களில் விதைப்பதற்கான ஒரு நினைவேந்தலாகத்தான் இதை நான் பார்க்கிறேன்.
எம் ஈழத்து உறவுகள் இந்த மண்ணில் அகதிகளாக வந்தவர்கள் பன்றி குடிசைகளை விட கேவலமாக வாழ்ந்தார்கள். சிலர் கேட்கிறார்கள், ஒரு எம்எல்ஏவாகி என்ன செய்ய முடியும் என்று. ஒத்த சீட்டு முத்தையா என்று என் உறவுகள் என்னை கிண்டல் செய்யலாம். நான் இந்த கூட்டத்திலே பதிவு செய்கிறேன், 1.5 லட்சம் மக்களை பலிகொடுத்த அந்த வலி சுமந்த நாளிலிருந்து பதிவு செய்கிறேன், இங்கு பன்றி குடிசைகளை விட மோசமாக வாழ்ந்த அந்த என் ஈழத்து உறவுகளுக்கு சட்ட ரீதியான அத்தனை அடி பெருமூச்சு விடுகின்ற வகையில் மாற்று ஏற்பாடுகளை இந்த மண்ணில் செய்வதற்கு காரணமாக இருந்தவன் வேல் முருகன் என்பதை உலக என் ஈழத்தமிழ் உறவுகளுக்கு பதிவு செய்ய. இந்த கூட்டத்தொடரில் கூட 3000 வீடுகளை கட்டித் தருவதற்கான உத்தரவை பெற்றிருக்கிறோம். தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை நியாயமான குடும்ப அட்டைக்கு தரப்படுகின்ற அத்தனையும் எம் ஈழ உறவுகளுக்கு தர வேண்டும் என்பதில் இருந்து அவர்களுக்கான சாலை, குடிநீர், கல்வி 1ஆவிலிருந்து 5ஆம் வகுப்பு படிக்க முடியாது. அவர்கள் வந்த காலத்தில் அனுமதி கிடையாது. அதற்கு பிறகு அதை போராடி பெற்றோம். அதற்கு பிறகு உயர்நிலைப் பள்ளி வரை கொண்டு வந்தோம். அதற்கு பிறகு உயர்கல்வி கலை அறிவியல் கல்லூரியை கொண்டு வந்தோம். சமீபத்தில் தான் இன்றைக்கு பொறியியல் படிக்கிறதுக்கு அனுமதி பெற்றிருக்கிறோம். இன்னும் இந்த ஒன்றிய அரசு மருத்துவக் கல்வி படிப்பதற்கு என் ஈழ உறவுகளுக்கு அனுமதி இல்லை. அதை கூட கடந்த கூட்டத்தொடரில் மன்றாடி இருக்கிறேன். இரட்டை குடியுரிமை, இங்கே வாழ்கிற எமது உறவுகள் விரும்பினால் தாயகத்திலும் புலம்பெயர்ந்த உலகத்தில் எந்த நாடுகளிலும் வாழ்வதற்கான வாய்ப்பை உருவாக்கி தர வேண்டும். அதற்கு இந்த சட்டமன்றம் தீர்மானங்களை நிறைவேற்றி அனுப்பி வைக்க வேண்டும். தமிழ்நாட்டின் புதுச்சேரி உள்பட 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட என் தமிழ்நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இதற்கான முன்முயற்சி இந்திய நாடாளுமன்றத்தில் எடுக்க வேண்டும். அதை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எடுக்க உரிய நடவடிக்கைகளை, உரிய உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டும் என்ற அழுத்தங்களை இன்றைக்கும் தந்து கொண்டிருக்கிறோம். கடல் வழியாக வந்தவரிடம் பாஸ்போர்ட் இருக்காது. போர் நடந்த போது பிழைத்தால் போதும், உயிரை பிடித்து கையில் வந்து தோணியிலும் வந்து ஒதுங்கினார்கள், படகில் வந்து ஒதுங்கினார்கள். அந்த ஒதுங்கியவரிடத்திலே திமுகவாக இருந்தாலும் அதிமுகவாக இருந்தாலும் பாஸ்போர்ட் இருக்கிறதா? கடவுச்சீட்டு கைகளில் இருக்கிறதா? வெளிநாட்டின் சட்டம் உங்கள் மீது பாயும். பிரிவின் கீழ் உங்களை கைது செய்வோம் என்று கைது செய்த போதெல்லாம் நூற்றுக்கணக்கான எம் ஈழ உறவுகளையும் போராளிகளையும் அன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதாவிடையும் அன்றைய முதலமைச்சர் கலைஞரிடத்திலையும் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவரிடத்திலும் போய் நின்று ஒரு முறைக்கு 10 முறை 15 முறை பார்த்து பேசி பேசி இந்த வலி சுமந்த அவருடைய